ஆக்சுவலாக இப்போது உங்கள் படம் வந்து இதுவே மல்டி லாங்குவேஜஸ்க்கு போகுது. பொதுவாக வந்து இந்த இந்த லேடர் இப்படி போகும், இப்படி ஏறும், அது வந்து பாலிவுட்டில் போய் நிற்கும் அப்படிம்பாங்க. உங்களுக்கு நிச்சயமாக நிறைய அழைப்புகள் வந்துக்கிட்டே தானே இருக்கும். இல்லை முன்னாடி இருந்து இருக்குது சார். எனக்கு இப்போ இல்லை சார். மாநகரம்னு ரீமேக் கேட்டாங்க. ஆ, அப்போலேருந்தே அதை பண்ணல ஏன் பண்ணுறது இல்லைன்னு? சார். மாநகரம் பண்ணுறது கஷ்டம் சார். திருப்பி இல்லை, மாநகரம் பண்ணுறது மட்டும் இல்லை சார். அதுதான் ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னது காரணம் தான். அப்போ பண்ண முடியல. சும்மா தான் இருந்தேன் ஒரு 3 வருஷம். அப்போ நினச்சிருந்தா போய் பண்ணியிருக்கலாம். அப்புறம் சம்வேர் எனக்கு ஏதோ அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் இருந்தது. அப்புறம் கைதி பண்ண கூப்பிட்டாங்க. அப்போது அவர்கிட்ட பேசினேன், ஹரிதேவன் சார்கிட்ட. அப்புறம் மாஸ்டருக்கு ரீமேக் கேட்டாங்க. மாஸ்டர் ரீமேக் ரைட்ஸும் நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் அந்த மீட்டிங்கெல்லாம் போச்சு. பண்ணலாமா வேணாமுங்கிற காலில் இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார், அது திருப்பி அதே வேலையை போய் பார்க்கணுமேங்கிற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. புதுசாக க்ரியேட் பண்ணி இன்றைக்கி இந்த சீன் எடுக்க போகிறோம், இது பண்ணலான்னு இருக்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் மேக்கிங் வந்து இல்லாமல் சார். ஒரு நான் கேட்குற ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு படம் ஃப்ரெஷ்ஷாக வர படம் நிறைய டாக்ஸ் இருந்தது சார். எனக்கு இருக்கிற எல்லா ஹீரோஸ் கூடயும் மும்பை போகும்போது பேசி தான் இருக்கும். ஸோ அவங்க எல்லாரும் கூடயும் பேசுவோம். அவங்க எல்லோரும் படம் பண்ணணும்னு கேட்பாங்க. அண்ட் அதுவுமே இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்கிறதால கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னா, அங்கே இருக்கவங்க எல்லாரையும் நம்ம ஒரு கூட்டம் நடிக்க வச்சுட்டு இருந்தேன். சஞ்சித் சார் எல்லாத்தையும் அவங்க நம்ம கூப்பிட்றது போது நம்ம முதல்ல நீங்கள் இங்கே வாங்க இழுத்துட்டு வந்து நடிக்க வச்சுட்டு இருந்தால. இப்போ பாருங்க அமீர் கான் சார் வரைக்கும் வந்தேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் எவர் அமீர் கான் சார் கூட அந்த பழகின இந்த ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து ஐ கேன் சி அவர் அந்த ஒரு கமல் சார் தான். கிட்டத்தட்ட டைரக்ட் ஹிம்செல்ஃப் அந்த கைண்ட் ஆஃப் சிமிலர் ஃபிலிம்ஸ் தட் தே டூ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவரான பெரிய பிரமிப்பு உண்டு. அண்ட் அந்த ஒரு சீனை அந்த அந்த பர்ஃபெக்ட் பண்ணுற விதத்தில் அந்த ஒரு அந்த சும்மா பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லிட மாட்டாங்களே. ஸோ அப்படி அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு நிறையா லேர்னிங் கர்வ் இருந்தது அவர்கிட்ட. அப்புறம் வை நாட் வி டூ அ ஃபிலிம்னு சொல்லி பேசும்போது அவர் இனிஷியேட் பண்ணது தான். லோகேஷ் வி ஆர் டூயிங் அன் ஆக்ஷன் ஃபிலிம், ஐ வாண்ட் டு டூ அன் ஆக்ஷன் ஃபிலிம் வித் யூன்னு சொன்னார். சார் லெட்ஸ் டூ இட் அப்படின்னு ஆரம்பித்து பேச ஆரம்பித்தது தான் அந்த படம். அப்போ ஒரு ஐடியா ஒன்று இருந்து அதை சொன்ன ஒரு பெரிய ஸ்கேலில் ஒரு படம் இருக்குது சார், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் நினச்சது என்னென்னா, அவர் இந்த மாதிரி அவரை பார்த்ததில்ல. ஓகே, அவர் வேறு மாதிரி பார்க்குறாரு. ஸோ அது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணேன். ஸோ வை நாட் டூ அ ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஃபிலிம்னு சொல்லி அவர் பயங்கர எக்ஸைட்டட் கூட ஒர்க் பண்ணதுலேருந்து. அண்ட் அதுதான் போயிட்டுருக்கு. அண்ட் அதுதான் பேசிகிட்டு இருக்கோம் சார். இப்போ கைதிக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் கூடிய விரைவில் ஒரு கிளாரிட்டி. ஸோ நேரடியாக ஹிந்தியில் ஆரம்பித்து மல்டி லாங்குவேஜுக்கு வரும். எஸ் சார்.